இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் புத்தகத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வசன விளக்கம்: உன்னை ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையையும் இறைவனின் மீது முழுமையாக சார்ந்திருப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த முதல் பகுதி உங்கள் கவலைகள், சுமைகள், பிரச்சனைகள், பயங்கள் அல்லது மன அழுத்தங்கள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும்படி அறிவுறுத்துகிறது. நீங்கள் தனியாக அனைத்தையும் சுமக்க வேண்டியதில்லை, அவற்றை இறைவனின் கைகளில் விட்டுவிடலாம். இது நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அவற்றை தேவனிடம் கொடுத்துவிடும் மன அமைதியை குறிக்கிறது. அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் உங்கள் பாரங்களை கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போது அவர் உங்களை ஆதரிப்பார், தாங்குவார், பலப்படுத்துவார், கவனித்துக் கொள்வார் என்று இந்த வரி கூறுகிறது. அதாவது அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களுக்கு தேவையான உதவிகளையும் வழிகாட்டுதலையும் வழங்குவார். நீங்கள் சோர்வடையும் போது அல்லது சோதனைகளை சந்திக்கும் போது அவர் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நீதிமான் என்பவர் தேவனை நம்பி அவருடைய வழிகளில் நடக்கும் ஒருவர். இந்த இறுதி பகுதி தேவன் நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று உறுதியளிக்கிறது. அதாவது அவர்கள் நிலை குலையவோ முழுமையாக வீழ்ச்சியடையவோ தங்கள் விசுவாசத்தை இழக்கவோ அவர் அனுமதிக்க மாட்டார். நீதிமான்களுக்கு சவால்கள் வரலாம், ஆனால் தேவன் அவர்களை நிலைநிறுத்தி இறுதியில் வெற்றி பெற செய்வார். அவர்களின் நம்பிக்கை அசைக்கப்படாது. சிறிய ஜெபம். தந்தையே, நான் ஏற்றுக்கொள்ள முடியாத சுமைகளை இன்று உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னை ஆதரித்து என் பாதைகளை நிலைநிறுத்தும் கிருபையை தாரும். என் மனதில் அமைதியையும் என் உடலில் வலிமையையும் கொடுக்கும். உமது வாசஸ்தலத்தில் நான் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆமென்.